இந்த படம் நம்ம ஹீரோவான வேங் நடத்துகிற ஹோட்டல்ல இருந்து ஆரம்பிக்குது. அவரோட ஹோட்டலுக்கு 2 பொண்ணுங்க சாப்பிட வந்திருக்காங்க. ஒருத்தி மியா, ஒருத்தி கியா. பேரை சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க. ரொம்ப நேரமாக மெனு கார்டவே புரட்டிட்டு இருக்காங்க. அந்த மெனு கார்டுலேயே எந்த ஐட்டம் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ஐட்டத்தை கொண்டு வர சொல்கிறாங்க. உங்களில் எத்தனை பேர் ஹோட்டலுக்கு போனால் மெனு கார்டில் எது கம்மியான ஐட்டம் அப்படின்னு பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்க இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பொண்ணுகிட்ட பணம் இல்லை அப்படின்னு வேங் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவரோட செஃப்பை கூப்பிட்டு இந்த பொண்ணுங்க என்னென்ன ஐட்டம் கேட்குதுங்களோ அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடு, முக்கியமாக அந்த பொண்ணுகிட்ட காசு வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. 2 பொண்ணுகளுக்கும் ஏக குஷி. இந்த 2 பொண்ணுகளும் வேற ஊர்ல இருந்து இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்க படிப்பு விஷயமா. செஃப் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த விதவிதமான டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு 2 பொண்ணுகளும் வெளியே வராங்க. வெளியே ஹாயா உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்த வேங்கு கிட்ட வந்த அந்த கியா அவருக்கு தேங்க் பண்ணிட்டு வேங்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தில் அவர் கன்னத்தில் ஒரு முத்தமும் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போறா. கியாவோட முத்தத்தால வேங்கோட மனசுக்குள்ள சிட்டுக்குருவி பறக்குது. 55 வயசுக்கு மேலாகியும் வேங் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன் இது வரைக்கும் அவர் ஒரு பொண்ணை தொட்டதும் கூட இல்லை. கை நிறைய காசு இருக்கு, வகை வகையான கார் இருக்கு, ஆனா அனுபவிக்கிறதுக்கு அவர் வாழ்க்கையில ஒரு பெண் தான் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செஃப்பும் அவனோட அசிஸ்டண்ட்டும் ஓடி வந்து எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதோன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். ஏண்டா ஒருவேளை சோறு போட்டாலே காதல் வந்துருமா? அப்படியெல்லாம் இல்லடா அப்படின்னு வேங் மறுக்கிறாரு. அப்படின்னா எதுக்காக உங்க கன்னத்துல முத்தம் கொடுத்தாலாமா அப்படின்னு செஃப் கேட்க, சாப்பிட்டதுக்கு நான் பில்லு வாங்கல இல்ல, அந்த சந்தோஷத்துல முத்தம் கொடுத்துருப்பாடா, போய் வேலையை பாருங்கடா போங்கடா அப்படின்னு அவனுங்களை அங்கிருந்து முடிக்க விடுறாரு. ஆனா வேங்குக்கு மனசுக்குள்ள என்னவோ பண்ணுது. இந்த புதுவிதமான ஃபீலிங்க அவர் இது வரைக்கும் உணர்ந்ததே இல்லை. முதல் முறையா உணர்றாரு. வேங் ஒரு விதமான பரவசத்துல மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி உட்கார்ந்துருக்க. அன்னைக்கு நைட்டு திரும்பவும் கியா ஹோட்டலுக்கு வரா. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தாங்க சார் நாங்க சாப்பிட்டதுக்கான பில் அப்படின்னு பணம் கொடுக்க வந்திருக்கா. ஆனா வேங் அந்த பணத்தை வாங்க மறுத்தர்றாரு. செஃப்பை கூப்பிட்டு இந்த பொண்ணோட ஃபேவரைட் ஐட்டம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு பார்சல் பண்ணி கொடு, பணம் வாங்காத அப்படின்னு சொல்றாரு. இதனால அவரோட பெருந்தன்மையை பார்த்து கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பக்கத்துல நெருக்கமா உட்கார்றா. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ஃபேவரைட் ஃபுட்டு பார்சல் வர அதை வாங்கிட்டு போகும்போது திரும்பவும் வேங்குக்கு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு போறா. அவ்வளவுதான், ஆடாம ஜெயிச்சோமடா அப்படின்னு ஒரே சந்தோஷத்துல வேங்கு துள்ளி குதிக்கிறாரு. பார்சலோட வர்ற கியாவை பார்த்து மியாக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இதை வாங்கறதுக்கு பணம் ஏது அப்படின்னு கியா கிட்ட கேட்கறா. அதுக்கு வெற்றி சிரிப்பு சிரிச்ச கியாவும், நான் நினைச்சது மட்டும் நடந்துச்சுன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம படிச்சு முடிக்கிற வரைக்கும் சாப்பாட்டை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சரி என்ன உன்னோட பிளான் அப்படின்னு மியா கேட்கவும், என்ன பிளான் நான் கேட்டேன் அப்படின்னு சிரிச்ச கியா, நான் கெஸ் பண்றது மட்டும் கரெக்டா இருந்தா என்னோட முத்தத்தால வேங் இந்நேரம் துள்ளி குதிச்சுட்டு இருப்பாரு, என்ன ஆல்ரெடி ஒன் சைடா லவ் வேற பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அது மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், நம்ம படிச்சு முடிக்கிற இந்த 3 வருஷமும் சாப்பாட்டை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. 3 வேளையும் நம்மளுக்கு ஃப்ரீயா சாப்பாடு வந்து சேரும் வேங்கு மூலமா. இது தப்பில்லையாடி அப்படின்னு மியா கொஞ்சம் பயத்தோட கேட்கறா. என்னடி தப்பு? இத பாரு மியா, நம்ம கிட்ட பணம் இல்ல, வேங்கு கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை நமக்காக அவரு செலவு பண்ண போறாரு, அவ்வளவுதானே. இதுல ஒன்னும் அவரோட சொத்து குறைஞ்சிட போகிறது இல்லையே. என்ன நான் சொல்றது சரியா அப்படின்னு சொல்ல, சரிதாண்டி, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மியா கண்ணடிக்கிறா. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுகளும் மார்க்கெட் பக்கமா நடந்து போயிட்டு இருக்க. ஒரு பெரிய கார் வந்து பக்கத்தில் நிக்குது. யாரா இது அப்படின்னு இந்த 2 பொண்ணுகளும் அந்த காரை திரும்பி பார்க்க, காருக்குள்ள இருந்து வேங்கு தான் இறங்குறாரு. 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்க, மார்க்கெட் வரைக்கும் போறோம் அப்படின்னு கியா சொல்றா. நானும் மார்க்கெட் தான் போறேன், வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வேங் ஆஃபர் பண்ண, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க மியாவை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கியா நைஸா கலந்துக்கிறா. ஏன்னா இவங்க 2 பேர்த்த தனியா விட்டாதானே கியாவோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் மியா தானா கலந்துக்கிறா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கியாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கியாவை டொயோட்டால கூட்டிட்டு போறாரு. மார்க்கெட் தான் கார் போகும்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. கார் ஒரு பார்க்குக்கு வந்து நிக்குது. 2 பேரும் பார்க்ல வந்து உட்காந்து செல்ஃபி எடுக்கிறது, அவங்கள பத்தி டீட்டெயிலா பேசிக்கிறது அப்படின்னு அன்னைக்கு நாள் ஃபுல்லா பொழுத கழிக்கிறாங்க. திரும்பவும் நைட்டு வேங் கியாவை தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வராரு. டின்னர் முடிஞ்சு கியா கிளம்ப ஆரம்பிக்கிறா. வேங் ரொம்ப எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருக்காரு. அவர் எதிர்பார்த்தது வீண் போகல. கிளம்பும் போது கியா அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போறா. அவ்வளவுதான், அவர் பாடி இன்ஜின் பயங்கரமா சூடாக ஆரம்பிக்குது. அந்த சூட்டோடையே மறுநாள் காலையில நேரத்துல கியாவோட வீட்டுக்கு வேங் வராரு. கையில ஒரு கிஃப்ட் வேற. கதவை திறந்த கியா அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மியா இல்ல.
இல்லை. வாங்கிட்டு வந்த கிஃப்டை கியாக்கு கொடுத்து அவ சந்தோஷப்படுறத பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு. பாவமான மனுஷன். வழக்கம் போல அன்னைக்கும் வேங்கு கிளம்பும்போது கியா அவருக்கு ஒரு முத்தத்தை போடுறா. தலைவர் வேங்குக்கு திடீர்னு ஒரு புது உத்வேகம் பிறக்குது. 10-20 வயசு அவருக்கு குறைஞ்சதா உணர ஆரம்பிக்கிறாரு. ரெஸ்டாரண்ட்குள்ள உட்காந்துட்டு ஊ லாலா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிற அந்த சமயத்துல செஃப்பும் அசிஸ்டண்ட்டும் வரானுங்க. பாஸ், எனக்கு என்னவோ அந்த பொண்ணு கியாக்கு உங்க மேல ஒரு கண்ணு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு செஃப் சொல்றான். ஆமாம் பாஸ், அவன் உங்களை பார்க்கறதே அப்படியே பட்டரை போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் உங்களை பார்க்கறா அப்படின்னு அசிஸ்டண்ட் சொல்ல, ஏண்டா நீங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றீங்க, அதுக்காக உதாரணமும் பன்னும் பட்டர் தான் சொல்லணுமா, வேற ஏதாவது சொல்லலாம் இல்லடா? எனக்கு என்னவோ பயமா இருக்குதுடா, நான் காதலை சொல்லி அவ ஏத்துக்கலனா அப்படின்னு அவர் பயப்படுறாரு. பாஸ், உங்களுக்கு பொண்ணுங்க சைக்காலஜி தெரியாது, நீங்க எப்போ சொல்லுவீங்கன்னு அவ காத்துட்டு இருக்கா அப்படின்னு செஃப் அவரை ஏத்தி விடுறான். வேங்கு உட்காந்து யோசிக்கிறாரு, சொல்லிடலாமா அப்படின்னு. இங்க ரூம்ல பாருங்க இந்த 2 பொண்ணுகளும் என்ன பேசிக்கிறாங்கன்னு. நான் நினைச்ச மாதிரியே அந்த வேங்க என்னோட காதல்ல விழுந்துட்டாரு. இப்ப பாரு, டெய்லி 3 வேளையும் சாப்பாடு நம்மளை தேடி வருது அப்படின்னு கியா சொல்ல, மியா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன் சந்தோஷப்பட மாட்டா? 3 வேளையும் ஓசி சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷம் தான் படுவாங்க. நான் விரிச்ச வலையில அவர் விழுந்துட்டா இருப்பாரு. 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு நீ எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்ப வேங் பாத்தீங்கன்னா தினசரி 3 வேளையும் அந்த பொண்ணுகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. கியாவும் இந்த உறவை நீட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்பப்போ ரெஸ்டாரண்ட் போய் அவரோட ஃபுட்டுக்கு தேங்க்யூ சொல்ற பேர் வழின்னு அவருக்கு ஒரு முத்தத்தை போட்டுட்டு வரதே வழக்கமா வச்சிருக்கிறா. அப்படிதான் ஒரு நாள் இந்த பசங்க 2 பேரும் செஃப்பும் அசிஸ்டண்ட்டும் உசுப்பேத்தி விட்டுருக்க பயங்கரமா சார்ஜா இருந்த வேங்கு தன்னோட காதலை கியா கிட்ட சொல்லவும், நீ இதுதான் கேப்பேன்னு தெரியும் மாப்பிள, அதுக்கு தான் நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பாட்டை உறுதி செஞ்சுக்கிறதுக்காக கியாவும் ஒரு கள்ள சிரிப்பு சிரிச்சு அவரோட காதலை ஏத்துக்கிறா. அப்புறம் என்ன, சதா சர்வ காலமும் கியா கியான்னு அவர் பாட்டு பாடிட்டு கியா பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாரு. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவரு குகையிலேயே பாம் பிளாஸ்ட் பண்றாரு. 2 பேரும் பயங்கரமா ஒண்ணுமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற வகையில செஃப்புக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்ட்டி எல்லாம் கொடுக்கறாரு. இப்ப அடிக்கடி கியாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, நினைச்ச போதெல்லாம் தன்னோட சூடான தெர்மாமீட்டரால அவளுக்கு ஊசி போடுறது அப்படின்னு 55 வயசுக்கு மேல அவரோட வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே நாட்கள் உருண்டோடுது. முதல் பிரச்சனை கியாக்கு இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கியா திடீர்னு காலையில வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. என்னடி வாந்தி அப்படின்னு மியா அதிர்ச்சியா கேட்கறா. சாப்பிட்டது ஏதோ சேர்ந்திருக்காதுடி அப்படின்னு கியா சொல்றத மியா ஏத்துக்க தயாரா இல்ல. முதல் வேலையா டெஸ்ட் பண்ணி பாரு, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு கியாக்கு பெரிய ஷாக் ஆகுது. உடனே ஓடி போய் கார்டு வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறா. மியா பயப்பட்ட மாதிரியே கியா பிரெக்னண்டா இருக்கா. மியா தோல்ல சாஞ்சு அழுக ஆரம்பிக்கிறா. எங்க வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு அழுக ஆரம்பிக்க, அவளை ஆறுதல் படுத்தின மியா, முதல்ல வேங்கு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம், நீ பயப்படாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறான். ஏன் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அக்கறையோட கியாவை பார்த்து கேட்கிறாரு வேங்கு. அப்பதான் அழுதுட்டே கியா தான் பிரெக்னண்டா இருக்கிறத சொல்றா. இதை கேட்டு வேங்குக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் ஷாக் ஆனாலும் நான் அப்பா ஆயிட்டேனா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவளை கட்டி பிடிக்க, வெடுக்குன்னு அவரை தள்ளி விடுறா. என்னாச்சுன்னு புரியாத அவரும், கவலைப்படாத, நான் உன்னை கண்டிப்பா கைவிட்டுற மாட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் கியாக்கு வருமே கோபம். கண்டபடி அவரை பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீ எல்லாம் மூஞ்சியா, உன் வயசு என்ன என் வயசு என்ன, 3 வேளை சாப்பாட்டுக்காகவும் நீ கொடுக்குற எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டுக்காகவும் உன் கூட கார்ல சுத்துற அந்த ஜாலிக்காகவும் தான் உங்க நான் லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி என்னோட வயித்தை நீ நிரப்புவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொலக்கட்டை மாதிரி இருக்கிற உன் மூஞ்சிய பாக்குறக்கே எனக்கு பிடிக்கல. உன்னை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேங்கு, கியா நீ தான் பேசுறியா அப்படின்னு கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்னோட சுயநலத்துக்காக தான் நான் வாண்டடா உங்ககிட்ட நெருங்கி வந்தேன், அது புரியலையாடா கிழவா உனக்கு அப்படின்னு அவ கத்துறா. நடக்கிறத நம்பவே முடியாம அப்படியே ஒரு மாதிரி கதி கலங்கி உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் தன்னோட அடுத்த பிளானை கியா சொல்றா. இங்க பார், நான் என் வயித்தை கிளீன் பண்ணணும் அப்படின்னா நிறைய காசு செலவாகும், எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிரு, நான் உன்னை விட்டு போயிடுறேன். அப்படி ஏதாவது தரமாட்டேன்னு நீ அடம் பிடிச்சேன்னா நான் போலீஸ்ல போய் நீ என்னை ரேப் பண்ணிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ என்னதான் வந்து கதறினாலும் போலீஸ் என்னோட வார்த்தையை தான் நம்புவாங்க, புரிஞ்சுதா அப்படின்னு அவரை பிளாக்மெயில் பண்ண வேங்குக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஆகுது. அவருக்கு வேற சாய்ஸே கிடையாது. தன்னோட முகத்தையே பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்ற தன்னோட காதலியை இதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும்? சரி பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்ட அந்த மிகப்பெரிய தொகையை அவளுக்கு கொடுத்துட்றாரு. அந்த அமௌண்ட்டை வாங்கின கியா சொல்லாம கொள்ளாம வேற ஒரு சிட்டிக்கு போயிடுறா. ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்த வேங்கும் தான் சோகத்தை வெளிப்படுத்திட்டு
பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் அங்க வந்த செஃப்பும், பாஸ் என்ன பாஸ் நீங்க ஒண்ணு போனா இன்னொன்னு, இதுக்கா இவ்வளவு ஃபீல் ஆவீங்க, விடுங்க, உங்ககிட்ட இல்லாத காசா, அடுத்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லப்பா கியாவை ஓட்டுனத என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதோ பாருங்க பாஸ், கியா இல்லையா ஒரு ஹுண்டாய் இருக்கு, ஹுண்டாய் இல்லையா ஒரு சுசுகி இருக்கு, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அவர் மண்டைய கழுவி இப்ப வேற ஒரு ஐட்டத்தை அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். அந்த ஐட்டத்தை வீட்டுக்கு வர வச்சவரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கேமரால எடுப்ப பாத்துக்கோ, அதுக்கு உனக்கு சம்மதம்னா மட்டும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், இல்லாட்டி நீ இப்படியே போலாம் அப்படின்னு சொல்ல, அந்த ஐட்டமும் ஓகே பாஸ் ஆஸ் யூ விஷ் அப்படின்றா. ஏன்னா இவ்வளவு நாளைக்கு என்ன பலவந்தப்படுத்துனீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி இவர்கிட்ட பணத்தை ஆட்டையை போட்டுறக்கூடாது இல்லையா, அதனாலதான் மனுஷன் உஷாராகி வீடியோ எடுக்கிறாரு. ஏற்கனவே வெறியில சுத்திட்டு இருந்த மாப்பிள்ள வந்த ஐட்டத்தை நல்லா புடின்னு பிடிக்க அன்னைக்கு இரவை வேங்கு சந்தோஷமா கொண்டாடுறாரு. அடுத்த நாள் வேற ஒரு பொண்ணுக்கு இவர் ஃபோன் பண்றாரு. அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் போல் இருக்கு, காசை பத்தி பிரச்சனை இல்லை, நான் வீடியோ எடுப்பேன், அதுக்கு சம்மதம்னா வா அப்படின்னு சொல்லி சேம் டைலாக் அந்த பொண்ணையும் அதே மாதிரி ரூமுக்கு வரவழைச்சு கூத்தடிக்கிறாரு. இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா வேங்கோட வாழ்க்கையே திசை மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல தான் உண்டு தன் தொழிலுண்டுன்னு இருந்தவர் இப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு கையில தெர்மாமீட்டர் இன்னொரு கையில கேமராவும். இப்ப வேங்கு பாத்தீங்கன்னா தினம் ஒரு பொண்ணு அப்படின்னு ஒரு மான்ஸ்டரா மாறி பொண்ணுங்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. அவங்க கேட்கிற ரேட்டை கொடுத்து அவங்க குகையா பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஃப்ரீயா உட்காந்துருந்த வேங்க பார்த்து செஃப்பும், பாஸ் கொஞ்சம் ஹோட்டலையும் கவனிங்க, நம்ம பிசினஸ் டவுனா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதையெல்லாம் அவர் காதுல போட்டுக்க தயாரா இல்ல. போடா போய் சமைக்கிற வேலையை பாருடா, பிசினஸை நடத்துறதுக்கு எனக்கு தெரியும், நீ சொல்லி தராத அப்படின்னு அவனை திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்படி ஒரு நாள் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பக்கத்துல வந்து செஃப் உட்கார்றான். என்ன பாஸ் ஒரே நைட்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு வேங்கு கிட்ட சொல்ல, என்னடா உளர்ற அப்படின்னு கேட்கிறாரு. நீங்களே பாருங்க, உங்க வீடியோ ஒன்று வைரல் ஆயிருக்கு, ஊர் ஃபுல்லா இதை பத்தி தான் பேச்சு, சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த வைரல் வீடியோவை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது பாஸ், 25 வயசு பையனாட்டா நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் வேங்குக்கு தூக்கி வாரி போடுது. ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் வேர்த்தே போச்சு. எங்க கொண்டா அப்படின்னு அந்த போனை வாங்கி பார்க்கறாரு. பார்த்தா அதுல யாரோ ஒரு பொண்ணை இவர் பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோ எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சியா செஃப்பை பார்த்து கேட்க, எனக்கு என்ன பாஸ் தெரியும், வீடியோ எடுத்தது நீங்க, ரிலீஸ் பண்ணது நீங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்னு அவன் கேஷுவலா சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். வேங்குக்கு இந்த வீடியோ எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. மறுநாள் காலையில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்க சமயத்துல செஃப் வேகமா ஓடி வரான். பாஸ் உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு, எல்லாம் அந்த வைரல் வீடியோ விஷயமா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பயந்துக்கிறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பின்வாசல் வழியா போய் கார் எடுத்துட்டு முதல்ல வெளியே கிளம்புங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கிளப்பி விடுறான். இவரும் பின்வாசல் வழியா கார் பார்க்கிங் வந்து கார் எடுக்கலான்னு போற சமயத்துல அங்க வந்த போலீஸ் இவரை கொத்தா தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேங்குக்கு ஒண்ணுமே புரியல, யார் இந்த வேலையெல்லாம் பாக்குறது அப்படின்னு தெரியாம முழிக்கிறாரு. அப்லோட் பண்ணப்பட்ட அந்த வீடியோல வேங்கு பல பெண்களோட வாழ்க்கையில விளையாண்டுருக்கிறதாகவும் அந்த பெண்கள் கிட்ட எல்லாம் இந்த வீடியோவை காமிச்சு மிரட்டி காசு பிடுங்கிட்டு இருக்கிறதாகவும் பதிவாயிருக்கு. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேட்ருக்கு பெண்களுக்கு காசு தான் கொடுக்குறாரு. ஆனா போலீஸ் தரப்புல இவரோட நியாயம் எடுபடல, தூக்கி அவரை ஜெயில போட்டுறாங்க. ஒரே நாள்ல உச்சத்துல இருந்த வேங் இப்போ டிச்சுக்குள்ள இருக்கிறாரு. தன்னோட வாழ்க்கை எவ்வளவு மோசமா மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சு இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் நம்மளுக்கு இதெல்லாம் யார் பார்த்த வேலை அப்படின்னு காமிக்கிறாங்க. வேற யாரு, செஃப்பும் அவனோட அசிஸ்டன்ட்டும் தான். பாஸ் எப்ப பார்த்தாலும் பொண்ணுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதால ரெஸ்டாரண்ட்ல அவரோட கவனம் சிதறவும் பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்படியே போனா ரெஸ்டாரண்ட் அவர் இழுத்து க்ளோஸ் பண்ணிடுவாரு. அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரன் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி அவருக்கு கவலை இல்லை. ஆனா இந்த 2 பேர்த்தோட வாழ்க்கை இதை நம்பிதான் இருக்கு. அதனால அவரை மிரட்டலாம் அப்படிங்கறதுக்காக நெட்டில் அந்த வீடியோவை இவங்க தான் அவர் போன்ல இருந்து அவருக்கு தெரியாம திருடி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பாஸோட லைஃபை அது இந்த அளவுக்கு நாசம் பண்ணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்றது மூலமா பாஸுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக தான் இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை பார்த்தவங்க வேங்கு பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப சாட்சிகள்லாம் விசாரிக்கப்பட்டு இவர் பணத்துக்காக இதை பண்ணல அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. அவருக்கு அகெயின்ஸ்டா போதிய எவிடன்ஸ் எதுவும் இல்லாததால அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கப்படுது. அதே சமயத்துல அந்த செஃப்பும் அசிஸ்டன்ட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டை இப்ப பழையபடி பிஸியா ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஜெயில நான் வெளியே வந்து எனக்கு ஆப்பு வச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு வேங்கோட வார்னிங்கோட இந்த படமும் முடியுது. என்னங்க இன்னைக்கு பார்த்தா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்மளோட இன்னொரு சேனலான MVT சேனலை பார்க்காதவங்க அந்த சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ஜானர் மூவிஸ் நான் அதுலயும் அப்லோட் பண்ணுவேன், அதெல்லாம் பார்த்து ரசிக்க மறக்காதீங்க. நன்றி.